ரோஹன் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறான். அவனின் மூத்த சகோதரனான ராம் அமெரிக்காவில் படித்து டாக்டர் பட்டம் பெற்று திருமணமாகி அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். ரோஹனின் தாய் சரளா மற்றும் தந்தை இளங்கோவன் இருவரும் மூத்த மகன் ராமுடன் அமெரிக்காவிலேயே தங்கிவிட்டனர். ஆனால் ரோஹனுக்கு தேசப்பற்று அதிகம். பிறந்த நாட்டையும் ஊரையும் விட்டு போக மாட்டேன் என்று தனக்கென்று ஒரு ஃப்ளாட் வாங்கி சென்னையிலே தங்கிவிட்டான். சரளாவும் இளங்கோவனும் அவ்வப்போது வந்து ரோஹனை பார்த்துவிட்டு சில நாட்கள் அவனுடன் தங்கி செல்வது என அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். தற்போது ரோஹனுடன் தங்கியிருந்த நிலையில், டே ரோஹன், எங்களுக்கும் வயசாகுது, எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் மாறி மாறி அலையிறது? பேசாம நீயும் எங்க கூட வந்துடுறா, எல்லாரும் ஒன்றா இருப்போம். நீங்கள் தனியாக கஷ்டப்படுறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா, உன் மூத்த பையன் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமாகி அந்த பொண்ணுக்காக அங்கேயே செட்டில் ஆகிட்டான். நீங்களும் மூத்த பையன் ஆசை முக்கியம்னு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க. அதோட விடாமல் நீங்களும் அவன் கூப்பிட்டான்னு அவன் கூடவே போய் அங்கே செட்டில் ஆயிட்டீங்க. என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. இப்போ என்னையும் அங்கே கூப்பிடுறீங்க. நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். அப்படி நான் உங்களுக்கு முக்கியம்னா இங்கே ஏன் கூட இருங்க என்ற அவனின் வார்த்தைக்கு அவனின் தந்தை இளங்கோவன், என்ன பேசுகிற ரோஹன்? அவன் உன் அண்ணன், அவன் நல்ல திறமையானவன், ஆனால் உன் அளவுக்கு தைரியம் இல்லாதவன். அதனால தானே நாங்கள் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு அவன் கூட இருக்கோம். நாங்கள் போனால் கொஞ்ச நாளில் நீயும் வந்துடுவேன்னு நினச்சி தான் அங்கேயே தங்க சம்மதித்தோம். ஆனால் நீ இப்படி பிடிவாதமாக இருக்கிறது சரியில்லை. நாங்கள் பெற்றது 2 பசங்க, இப்படி அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன்னு இருந்தா எப்படிடா? அந்த மருமக பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, எங்களை நல்லா பார்த்துக்குது, எங்களுக்கு பிடிச்சத கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டு சமைக்குது. அப்பா போதும், இனிமே தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க. யாரும் எனக்கு வேலை வாங்கி தர வேணாம். எனக்கும் திறமை இருக்குது. நான் இங்கே சொந்தமாக ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா. நிச்சயமாக நீ ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆவ. சரிடா, நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே இரு. ஆனால் நீ இப்படி தனியாக கஷ்டப்படுறது எங்களுக்கு பிடிக்கலை. அப்போது ஜூஸ் போட்டு கொண்டு வந்த கோமதி பாட்டி அனைவருக்கும் கொடுத்து விட்டு போனாள். யார் இப்போ தனியாக இருக்கா? இதோ கோமதி பாட்டி இருக்காங்க. நீங்கள் தானே அவங்கள எனக்காக வேலைக்கு வச்சீங்க. என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு பிடிச்சதை சமைச்சு போடுறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை என்றான். அப்போது பேசிய சரளா, டேய், நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு முதல்ல கேளு. பாட்டி எத்தனை நாளைக்கு உன் கூட இருப்பாங்க? நாங்கள் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். பொண்ணு பார்க்க வேண்டிய தேவை கூட இல்லை. அதான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டான தாமோதரன் பொண்ணு சைலஜா படிப்பு முடிச்சிட்டா. அவளுக்கு உன்னை பிடிக்கும். நீயும் தானே அவ கூட நல்லா பேசுவ. பேசாம அந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க. அம்மா, சைலு எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அவளை கல்யாணம் பண்ணுற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ணுற. உன் கல்யாண விஷயத்துலையாச்சும் எங்கள் பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும். நாங்கள் ஏற்கனவே ஷைலுவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். உன் அண்ணனும் வரான், அவ்வளோதான். இனி எதுவும் பேசாத என்றவளிடம், எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்து சும்மா என்கிட்ட கேட்குறீங்க, அப்படித்தானே? சரி, உங்கள் விருப்பம் போல் நான் ஷைலுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாச்சும் என்னை யூஎஸ் வர சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டீங்கல்ல? டேய், உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வேற என்ன கடமை இருக்குது? உன் கூட 6 மாதம், ராம் கூட 6 மாதம்னு எங்கள் காலத்தை ஓட்டிடுவோம். அதனால் நீ கவலைப்படாத. உன்னை யூஎஸ்க்கு வர சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று மூவரும் மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த கோமதி பாட்டி, அம்மா என்று இழுக்க, என்னம்மா சொல்லுங்க, என்ன விஷயம் என்றாள் சரளா. அம்மா, என் பேத்திக்கு இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். எனக்கு 10 நாள் லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் பேசுனதை நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த வாரம் ரோஹனுக்கு நிச்சயம் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ வந்து லீவு கேட்குறீங்க? இல்லைம்மா, நீங்கள் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இப்போ வந்து லீவு கேட்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரே பேத்திம்மா. அவளுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை, எனக்கும் அவளை விட்டால் யாரும் இல்லை. நான் தாம்மா போய் எல்லாத்தையும் பார்க்கணும்.
கோமதி பாட்டி சென்னையில் அரசாங்கத்தால் கட்டித்தரப்பட்ட பிளாட்டில் ஒரு சிறிய போர்ஷனில் தனது ஒரே பேத்தி கலாவதியுடன் வசித்து வருகிறாள். முன்பு வேலை செய்த வீட்டில் அவர்கள் வீட்டை காலி செய்து விட்டதால் தற்போது சில மாதங்களாக இங்கு வேலைக்கு வருகிறாள். அது சரி, உங்க பேத்தி சின்ன பொண்ணு தானே, ஏதோ ஸ்கூல் படிக்கிறான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க என்றாள் சரளா. என்னம்மா பண்ணுறது, அவள் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் தான் அவளை பார்த்துக்கிறேன். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ 12வது படித்து முடிச்சிட்டா. இனிமே படித்து என்ன ஆக போகுது? எனக்கும் வயசாகிட்டே போகுது. எத்தனை நாளைக்கு தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன்? இப்படி ஆம்பளை துணை இல்லாமல் வயசு பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியும்? தூரத்து சொந்தத்தில் பொண்ணு கேட்டு வந்தாங்க, அதான் சம்மதம் சொல்லிட்டேன். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? நல்லவரானு விசாரிச்சிங்களா? அப்புறம் தப்பானவனுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த சின்ன பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. மாப்பிள்ளை லாரி ஓட்டுறாராமா, நல்ல வருமானம்தான். அப்பப்போ குடிப்பாராம். யாரு தான் இந்த காலத்தில் குடிக்காம இருக்கா? குடும்பம் நல்ல குடும்பம். என் பேத்தியை நல்லா பார்த்துப்பாங்க. சரி கோமதி அம்மா, நீங்கள் நாளையிலிருந்தே லீவ் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வேற ஆள் வச்சுக்கிறோம். போய் பேத்தியோட கல்யாண வேலையை பாருங்க என்ற சரளாவிடம், ரொம்ப நன்றிம்மா. கல்யாணத்தை சிம்பிளாக கோவிலில் தான் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். என்ன பாட்டி இது, எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி. நாங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துப்போம். நீங்கள் போய் மற்ற வேலையை பாருங்க என்றான் ரோகன். ரொம்ப நன்றிப்பா என்ற கோமதி பாட்டி பிறகு பேத்தி கலாவதியின் திருமணத்திற்காக மறுநாளே புறப்பட்டாள். இங்கு ரோகன் நிச்சயதார்த்த வேலைகளை சரளா தொடர ஆரம்பித்தாள். அமெரிக்காவிலிருந்து தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்த ராம் தனது தம்பியின் நிச்சயதார்த்த வேலைகளை செய்தான். பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. என்னதான் அண்ணன் அமெரிக்காவில் செட்டிலானது ரோகனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ராமிற்கு ஒரே தம்பியான ரோகனை மிகவும் பிடிக்கும். அவன் என்ன பேசினாலும் பொறுத்து கொண்டு அன்பாக பேசுவான். ரோகன், நீ கல்யாணத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கே முடிவெடுக்கிறீங்க. இதில் நான் என்ன பண்ண முடியும்? மொத்தத்தில் நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே எல்லாம் நடக்குது. என் மேலே உனக்கு இன்னும் கோபம் போகலல்ல? என்னடா பண்ணுறது? உன் அண்ணி என்னதான் வெள்ளைக்கார பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப நல்லவடா. என்னை விரும்புகிறேன்னு சொல்லும்போது எனக்கு மறுப்பு சொல்ல முடியலை. காதல் கலரை பார்த்தோ ஸ்டேட்டஸ் பார்த்தோ மொழி பார்த்தோ வர்றதில்லை. அதுக்கு எதுவும் கிடையாது. அது ஒரு உண்மையான ஃபீல். அதை நீயும் கூடிய சீக்கிரம் உணரும்போது என்னை புரிஞ்சுப்ப. என்னதான் நீ என்கிட்ட கோபப்பட்டாலும் நீ என்னோட தம்பிடா. நான் என்னைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றான். ராமுவின் மனைவியும் ரோகனிடம் தமிழில் அன்பாக பேசினாள். அவளின் அன்பான பேச்சு மற்ற உறவினர்களையும் கவரும்படி இருந்தது. ராம் தான் நினைத்தது போல இல்லை என ராமையும் அவன் மனைவியையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இப்படி உறவினர்கள் முன்னிலையில் ரோகனுக்கும் ஷைலுவிற்கும் இருவரின் சம்மதத்தோடு நிச்சயம் நடைபெற்றது. நிச்சயம் முடிந்து சில நாட்கள் தம்பியுடன் தங்கியிருந்த ராம் புறப்பட தயாரானான். சரளாவும் இளங்கோவனும் வேலைக்கார பாட்டியின் பேத்தி திருமணத்தில் கலந்து கொண்ட பின் ஊருக்கு வருவதாக கூற தன் மனைவி மற்றும் குழந்தைகளோடு வெளிநாடு புறப்பட்டான். பிறகு கலாவதியின் திருமணத்திற்கு மூவரும் புறப்பட்டு மாப்பிள்ளை வீடு இருக்கும் வேலூருக்கு புறப்பட்டனர். அங்கு முதலாளியை பார்த்த கோமதி பாட்டி வாய் நிறைய வரவேற்று நன்கு உபசரித்தாள். பிறகு மணக்கோலத்தில் இருந்த மாப்பிள்ளை மற்றும் மணப்பெண் இருவரையும் பார்த்த ரோகன் கலாவதியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். சுண்டிவிட்டால் இரத்த நாளங்கள் தெரியும் அளவிற்கு நல்ல சிவப்பான நிறம், அம்மன் சிலை போல அழகான முகவடிவம். இப்படி பார்ப்பதற்கு செதுக்கி வைத்த சிலை போல மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவளின் உடை மற்றும் அலங்காரம் சேற்றில் விழுந்த செந்தாமரை போல இருந்தது. மணப்பெண் அலங்காரம் என்ற பெயரில் அழகான முகத்தில் கோலம் வரைந்து வைத்திருந்தார்கள். சற்று தள்ளி தன் பார்வையை மணமகன் பக்கம் திருப்பினான். ஐயோ, என்ன ஒரு கருமம் என்று கூறும் அளவிற்கு அவன் முகத்தில் சுளிவு ஏற்பட்டது. மணமகன் மாணிக்கம். காகம் தோற்றிவிடும் அளவிற்கு கண்ணிறைந்த கருப்பு, சிரிப்பில் கரை படிந்த பற்கள் என பொருத்தமில்லாத ஜோடியை பார்த்தவன், என்னம்மா இது, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, மாப்பிள்ளை இப்படி இருக்கா, எப்படிம்மா அந்த பொண்ணு இவனை மாதிரி ஒருத்தனை கட்டிக்க ஓகே சொன்னுச்சு? டேய் சும்மானு இருடா, சத்தமாக பேசாத.
அது அவங்க விருப்பம், நாம என்ன பண்ண முடியும்? தூரத்து சொந்தமா. கோமதி அம்மா முன்கூட்டியே மாப்பிள்ளைய பற்றி சொல்லியிருந்தா கொஞ்சம் யோசனை சொல்லியிருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக தானே நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அதான் நம்மக்கிட்ட சொல்ல தயங்கி இருக்காங்க. இனி என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணோட தலையெழுத்து, நாம் என்ன பண்ண முடியும் என்று சரளா கூறியது என்னதான் சரி என்றாலும் குரங்கு கையில் பூமாலையா என்று சிறிது மனம் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்று மனக்கோலத்தில் இருக்கும் மணமகனையும் மணமகளையும் வாழ்த்தினான். பிறகு உறவினர்களின் ஆசிர்வாதத்தில் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. என்னதான் மாப்பிள்ளையை கலாவதிக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் ஊருக்காக சம்மதித்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் கழுத்தை நீட்டினாள். பிறகு சரளா கலாவதிக்காக கொண்டு வந்த பொருட்களை கொடுத்துவிட்டு தான் வாங்கி வந்த தங்கச் செயினை போட்டுவிட்டாள். அதனை பெற்றுக்கொண்ட கலாவதி தன் கணவரோடு சரளா இளங்கோவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள். ரொம்ப நன்றிம்மா, நான் கூப்பிட்டதுக்கு மரியாதை கொடுத்து குடும்பத்தோடு வந்து என் பேத்தியை ஆசிர்வாதம் பண்ணிட்டீங்க. என்னம்மா இது என்னோட கடமை, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாமா? கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு இங்கேயே இருந்துடாதீங்க, சீக்கிரமாக வந்து ரோஹனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்கம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சுதாம்மா? கல்யாண தேதியை எப்போ வச்சுருக்கீங்க? நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏதோ ப்ராஜெக்ட் முடிக்கணுமா, 4 மாதம் கழித்து வச்சுக்கலாம்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதான் 4 மாதம் கழிச்சே கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம். சரி, ஏதாவது உதவினா தயங்காமல் கேளுங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்றதற்கு, அம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எனக்காக ஒரு வாய் சாப்பிட்டு போனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ற கோமதி பாட்டியின் பேச்சை தட்ட முடியாமல் சாப்பிட அமர்ந்தனர். அவர்கள் முதலாளிகள், பெரிய இடம் என்பதால் அவர்களுக்கு தனி இடத்தில் சேர் டேபிள் போட்டு மனம் கோணாமல் உபசரித்து நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வைத்தாள். இப்படி சில நாட்கள் கடந்து மீண்டும் வேலைக்கு வந்த கோமதி பாட்டியை, வாங்க பாட்டி வாங்க என்று வாய் நிறைய கூப்பிட்டான் ரோஹன். என்ன பாட்டி, பேத்தியை நல்லபடியாக ஊருக்கு அனுப்பி வச்சிட்டிங்களா? நல்லா இருக்காங்களா? கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக அனுப்பி வச்சிட்டேன்ப்பா. இனிமே தினமும் வேலைக்கு வருவேன். எங்க அம்மா அப்பா வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? ஆமாம் பாட்டி, அவங்க கிளம்பிட்டாங்க. இனிமே கல்யாண தேதி நெருங்கும் போது தான் வருவாங்க. பாட்டி, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதனால் வீடு ஆஃபீஸ்னு மாறி மாறி அலைவேன். மதியானமும் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன். 3 வேளையும் கொஞ்சம் சமைச்சிடுங்க. சமைச்சிட்டு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ற ரோகனிடம், சரிங்க தம்பி, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க என்று தனது வேலைகளை தொடர்ந்தாள். ரோஹன் தனது ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவ்வப்போது தனக்கு மனைவியாக போகும் ஷைலுவிடம் ஃபோனில் பேசுவான். இப்படி நாட்களும் நிற்கவில்லை. ஒரு நாள் ரோஹனை பார்க்க ஷைலு வீட்டிற்கு வந்தாள். வா ஷைலு, என்ன சர்ப்ரைஸாக வந்திருக்க? வரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. சொன்னா நீ எங்கே ஒத்துக்க போகிற? இப்படி எத்தனை நாள் தான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது? நேரில் பார்க்கணும், பீச் போகலாம், மூவி போகலாம்னு கூப்பிட்டா நீ ஒர்க் இருக்குது இன்னொரு நாள் போகலாம்னு சொல்கிற. நாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நேரில் பார்த்து பழகுனா தானே ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம், இனி என்ன புதுசாக தெரிஞ்சுக்க இருக்குது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்த கோமதி காஃபி கொடுத்தாள். அதை குடித்த ஷைலு சிறிதும் யோசிக்காமல் அப்படியே துப்பிவிட்டாள். சீ, என்ன கருமம் இது, ஒரு காஃபி கூட உனக்கு ஒழுங்காக போட தெரியாதா? ரோஹன், காஃபி கூட போட தெரியாத இவளை எப்படி இவ்வளோ நாள் வேலைக்காரியாக வச்சிருந்த என்று பணத்திமிரில் ஷைலு கேட்டது அவனுக்கு அவள் மேல் கோபத்தை தூண்டியது. ஷைலு, என்ன இது, பெரியவங்களை இப்படியா பேசுறது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல். வேலைக்காரிக்கு எதுக்கு மரியாதை? இவங்களுக்கு ஓவராக இடம் கொடுத்த அப்புறம் தலையில் ஏறி உட்காந்துருவாங்க. நிறுத்து ஷைலு, அவங்க வேலைக்காரியாக இருந்தாலும் வயசில் பெரியவங்க, அவங்க வயசுக்காச்சும் மரியாதை கொடுத்து பேசு. யாரும் இங்கே இல்லாதப்ப என்னோட பாட்டி மாதிரி இருந்து என்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க. நீ குடிச்சது சுக்கு காஃபி, எனக்கு அதுதான் பிடிக்கும், அதான் உனக்கும் சேர்த்து போட்டு எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் நீ இப்படி பேசுகிற, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. என்ன ரோஹன், ஒரு வேலைக்காரிக்காக என்ன போக சொல்கிற? ஷைலு, இப்போ மைண்ட் சரியில்லை, நீ கிளம்பு, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்துவிட்டு கோமதியிடம் அவள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டான். பரவாயில்லப்பா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இங்கே பல முதலாளிகள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன்.
எனக்கு பழகிடுச்சு. எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவராக இருக்க மாட்டாங்க தம்பி. அந்த விதத்தில் இங்கே வேலை செய்ய நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று பாட்டி பெருந்தன்மையாக கூறியது ரோஹனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயம் இப்படி ஆணவம், திமிரு என்ற உருவமாக இருக்கும் ஷைலுவுடன் எப்படி வாழப்போகிறோம் என்று சிறிது கலக்கமும் வரத் தொடங்கியது அவனுக்கு. காலப்போக்கில் மன்னித்தவன் மீண்டும் ஷைலுவுடன் சகஜமாக பேச ஆரம்பித்தான். இப்படி நாட்களும் மெல்ல மெல்ல நகர ஒரு நாள் வேலைக்கு வரவேண்டிய கமலா பாட்டி வரவில்லை. காலை 8 மணிக்கு வர வேண்டும். மதியம் 12 வரை வராததால் ஃபோன் செய்து பார்த்தான், எடுக்கவில்லை. ஹோட்டலில் உணவு வரவழைத்து சாப்பிட்டான். இப்படி இரவும் ஹோட்டல் உணவில் கடந்தது. மறுநாளும் வராத கோமதி பாட்டியை தேடி பதற்றமுடன் அவளின் வீட்டிற்கு போனான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. பிறகு அக்கம் பக்கத்தில் விசாரித்தவன் பேத்தி கலாவதி ஊருக்கு அவசரமாக சென்றிருப்பதை தெரிந்து கொண்டான். ஏனென்று தெரியவில்லை. காரணத்தை யாரிடமும் சொல்லாமல் கிளம்பியிருக்கிறாள் என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. அங்கிருந்து புறப்பட்டவன் தனது வீட்டிற்கு வந்து தனது அம்மா சரளாவிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினான். ஏதாச்சும் அவசரமாக இருக்குண்டா, ஒருவேளை பேத்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஏன் சொல்லாமல் போனாங்கன்னு தான் தெரியல. சரிப்பா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நான் வேற ஒருத்தரை கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு அனுப்புகிறேன். கோமதி அம்மா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்று சரளா கூற அவனும் சம்மதித்தான். 3 நாட்கள் கழித்து கோமதி பாட்டியிடமிருந்து ரோஹனுக்கு ஃபோன் வந்தது. அதில் தனது பேத்தியின் கணவர் குடிபோதையில் லாரி ஓட்டும்போது விபத்து ஆகிவிட்டது என்றும் அதில் அவர் இறந்து விட்டதாகவும் கூறியது ரோஹனுக்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு பதற்றத்தில் சொல்லாமல் போனதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு நாளை வேலைக்கு வருவதாக அழுதவாறு கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் கோமதி பாட்டி. கல்யாணமான 1 மாசத்துல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த கடவுள் அந்த பொண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டாரு என்று கடவுளை திட்டி தீர்த்தவன் தனது வேலைகளை தொடர்ந்தான். மறுநாள் எப்போதும் போல வேலைக்கு வந்த கோமதியிடம், என்ன பாட்டி இது, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு விசாரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? பாவம் அந்த பொண்ணு. இப்ப எங்க இருக்கா? ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? எப்படிப்பா இனிமே அவளை அங்க வாழ விடுவாங்க? இவ வந்த நேரம்தான் என் புள்ளைய இழந்துட்டேன்னு எல்லாரும் வாய்க்கு வந்ததை பேசி என் பேத்திய பாம்பு போல கொத்துறாங்க. அப்புறம் எப்படிப்பா அங்கே விட்டுட்டு வர்றது? வாழ்வோ சாவோ என் கூடவே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டில் தான் இருக்கா என்றாள். சரி விடுங்க பாட்டி, எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். இன்னைக்கு எனக்காக எதுவும் சமைக்க வேணாம். நான் ஷைலு கூட கொஞ்சம் வெளியில் போகிறேன். வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். நைட்டும் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் மற்ற வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க என்று கூறிவிட்டு அவளுக்கு பிடித்த ப்ளூ கலர் உடை அணிந்து மற்றும் அவளுக்கு பிடித்த வாசனை திரவியம் என்று அவளுக்கு பிடித்தவாறு தன்னை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டு பிறகு ஷைலுவை பார்க்க புறப்பட்டான். ஷைலுவும் ரோகனுக்காக அவனுக்கு பிடித்தவாறு புடவையில் வந்திருந்தாள். ஷைலு, நீ சாரியில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நீயும் இந்த ஷர்ட்ல ரொம்ப நல்லா இருக்க என்று மாறி மாறி இருவரும் புகழ்ந்த பின் பீச், தியேட்டர், பார்க் என்று அன்று பொழுதை கழித்தனர். அப்போது சிக்னலில் நின்று கொண்டிருந்த அவர்களின் காருக்கு அருகில் வந்த பிச்சைக்காரர் ஒருவர் கண்ணாடியை தட்டியவாறு தர்மம் கேட்டார். ரோகன் மனதில் நல்லவளாக பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காக கார் கண்ணாடியை கீழே இறக்கியவள் அவருக்கு 1000 ரூபாயை கொடுத்தாள். அதை பார்த்த பிச்சைக்காரர் மகிழ்ச்சியில் செய்வதறியாது ஷைலுவின் கைப்பிடித்தவாறு நன்றி தெரிவித்தார். சற்றென்று அவரின் கையை தட்டிவிட்டவள் அவரின் கன்னத்தில் பலாரென்று அறைந்தாள். என்ன தைரியம் உனக்கு? ஒரு பிச்சைக்காரனே என் கையை தொடுற என்று பொறிந்தாள். இதை பார்த்த ரோகன் அவள் கோபத்தின் உச்சியில் இருப்பதை புரிந்து கொண்டு எதுவும் பேசாமல் காரை இயக்கினான். இவ எனக்காக ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டாலே தவிர இவ குணம் இன்னும் மாறவே இல்லை என்று நினைத்தவாறு காரை இயக்கினான். காலை 8 மணி. காலிங் பெல் சத்தம் கேட்க, உள்ள வாங்க பாட்டி என்றான். கதவு திறந்தது. உள்ளே வந்தது பாட்டி இல்லை, கலாவதி. நெற்றியில் பொட்டு இல்லாமல் முகப்பொழிவு இழந்து சோகமாக விதவை கோலத்தில் வந்து நிற்கும் கலாவதியை ஆச்சரியமாக பார்த்தான். சார், பாட்டிக்கு நைட்லேருந்து உடம்பு சரியில்லை. அவங்களால சரியா நடக்க கூட முடியல. அதான் அவங்கள வீட்டில் இருக்க சொல்லிட்டு வேலைக்கு நான் வந்தேன் என்று அதிகம் சத்தம் கேட்காமல் மௌனமாக கூறினாள். ஓ, இப்போ எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் போனாங்களா? நேற்று நைட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காட்டி மருந்து வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ பரவாயில்லை.
கொஞ்சம் ஓய்வில் இருக்கட்டும்னு தான் நான் வந்தேன். சரி சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ற ரோகனின் கேள்விக்கு பதில் எதுவும் கூற முடியாதவள் தலையை மட்டும் மெல்ல அசைத்தாள். அவளால் பதில் கூற இயலாது என்பது புரியாமல் அவளின் சூழ்நிலை அறிந்துதான் கேட்டது தவறு என்பதை புரிந்து கொண்டு, சரி உள்ள போய் வேலையை பாருங்க என்றான். கலாவதியும் தன் வேலைகளை தொடர ஆரம்பித்தாள். கோமதி பாட்டி அவளிடம் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும், அவனுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருந்தாள். அதன்படி முதலில் அவனுக்கு பிடித்த சுக்கு காஃபியை போட்டு கொடுத்தாள். அதை குடித்தவன் சுவையில் மெய்மறந்தான். உங்களுக்கு எப்படி எனக்கு சுக்கு காஃபி பிடிக்கும்னு தெரியும்? அதுவும் கோமதி பாட்டியை விட ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. இல்லை, பாட்டி இங்கே என்ன வேலை செய்யணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அதான் இந்த காஃபியை போட்டேன் என்றாள். காஃபியே நல்லா போட்டிருக்கீங்கன்னா சமையலும் நல்லா பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு கேட்டு கேட்டு செய்ய சொன்னாங்க. என்ன செய்யணும்னு சொன்னால் அதையே செஞ்சிடுவேன் என்றவளிடம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட் போதும், லஞ்சுக்கு ஏதாச்சும் பண்ணு, எதுனாலும் ஓகே தான் என்றான். அவன் கூறியதை கேட்ட அடுத்த நொடி அங்கிருந்து நகர்ந்து தன் வேலைகளை தொடர்ந்தாள். பிறகு அவள் செய்த பிரெட் ஆம்லேட்டை சுவைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று வேலைகளை தொடர்ந்தான். வேலையில் மும்பரமாக இருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை அவனுக்கு. மணி 2 கடக்க அவன் இன்னும் வெளியில் வராததால் கதவை தட்டினாள். என்ன விஷயம் என்றவாறு அறையிலிருந்தே கேட்டவனிடம், மணி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க என்றதும் அப்போதுதான் அவன் நேரத்தை பார்த்தான். நேரமாகிவிட்டது என்று கதவை திறந்து சாப்பிட அமர்ந்தான். அவன் ஒருவனுக்காக சாம்பார், கீரை கூட்டு, பொரியல், ரசம் என செய்து வைத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஏன் ஒருத்தனுக்கு ஏன் இவ்வளோ பண்ணீங்க? ஏதாச்சும் 1 pot ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது, அதுவும் கீரை எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்றவனிடம், பரவாயில்லைங்க சார், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கீரை உங்களுக்கு பிடிக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைனா வேணாம் என்றாள். சரி என்றவன் கீரை கூட்டை முதலில் வாயில் வைத்தான். பருப்பு நெய்யுடன் வாயில் கரைந்த கீரையால் அவன் மெய்மறந்தான். அவனுக்கு பிடித்திருப்பதை அவன் முகபாவனையில் தெரிந்து கொண்ட கலாவதி மற்றவற்றையும் சிறிது எடுத்து வைத்தாள். எப்போதும் அளவாக சாப்பிடும் ரோகன் இன்று அவள் செய்த உணவின் ருசியால் எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் வயிறு நிறைய சாப்பிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் கலாவதி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ சாப்பாடு என்றைக்குமே சாப்பிட்டதில்லை. இதே மாதிரி நான் டெய்லி சாப்பிட்டேன், அப்புறம் நான் அமுல் பேபி மாதிரி குண்டாயிடுவேன் என்று சிரித்தவாறு கூற கலாவதியின் உதடு சிறிதளவு கூட சிரிப்பதற்காக அசையவில்லை. பிறகு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு சமையலறையிலேயே உட்கார்ந்து அவளும் சாப்பிட்டாள். பிறகு மதிய வேலைகள் அவ்வளவாக இல்லாததால் சமையலறையிலேயே அப்படியே உறங்கிவிட்டாள். வேலை செய்து கொண்டிருந்தவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க அருகில் இருக்கும் பாட்டிலில் நீர் இல்லாததால் சமையலறைக்குள் நுழைந்தான். அங்கு தெளிவான குளத்தில் தாமரை பூ இருப்பது போல அந்த பளிங்கு தரையில் வெறுமையாக அவள் படுத்திருப்பதை சிறிது நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு அழகான பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்ற பரிதாபத்தை காட்டிலும் அவளின் முக அழகு அக அழகோடு சேர்ந்து வெளிப்பட்டதை பார்த்து மெய்மறந்தான். அப்போது திடீரென்று கண்விழித்த கலாவதி சட்டென்று எழுந்து புடவையை சரி செய்து கொண்டு, ஏதாச்சும் வேணுமா என்றாள். ஒன்றும் இல்லை, தண்ணி எடுக்க வந்தேன் என்றவனிடமிருந்து பாட்டிலை பெற்று தண்ணீர் நிரப்பியவள் அவனிடம் கொடுத்தாள். இப்படி அன்று இரவு அவனுக்கு சமைத்து கொடுத்துவிட்டு தனக்கும் பாட்டிக்கும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நேரமாகவே வீட்டிற்கு வந்தாள். பாட்டிக்கு உடல்நிலை சீராகவில்லை என்பதால் சில நாட்கள் வேலைக்கு வந்து கொண்டிருந்தாள். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் காலை பால்கனியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரோகன் கலாவதி வருவதை பார்த்தான். பழைய புடவையானாலும் அதை அவள் கட்டியிருக்கும் விதம் அழகாக இருந்தது. அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு கலாவதி அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து உள்ளம் மகிழ்ந்து அவர்களுடன் சிறிது நேரம் சிரித்தபடி தன் கவலைகளை மறந்து விளையாடினாள். இதை பார்த்த ரோகன், பாவம், இவ்வளோ நாள் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் இவ்வளோ நாள் மௌனமாக இருக்கா, இவளை நாமளும் சிரிக்க வைக்கணும் என்று அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதை கூட நினைவு கூறாமல் கலாவதியை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான்.
பிறகு உள்ளே சென்ற கலாவதி தனது வேலைகளை மௌனமாக தொடர்ந்தாள். காஃபி போடுவதற்காக பாலை காய்ச்சி பாலை கப்பில் ஊற்றும்போது பின்புறம் வந்த ரோகன் பயமுறுத்தும் வார்த்தையை கூற பால் பாத்திரத்தை சட்டென்று காலில் போட்டுக்கொண்டு பாலின் சூடால் வலி தாங்க முடியாமல் துடித்தாள். அதை பார்த்து பதறிய ரோகன் சற்றும் யோசிக்காமல் அவளின் இடையை தொட்டு தூக்கினான். அது கலாவதிக்கு வலியை தாண்டிய ஏதோ ஒரு இணை புரியாத பூரிப்பை ஏற்படுத்தியது. பிறகு அவளை சோஃபாவில் அமர வைத்து மருந்து போடுவதற்காக அவள் காலை தொட அவள் நகர்த்திவிட்டாள். ஆனால் அவனோ கட்டாயப்படுத்தி அவள் காலிற்கு மருந்து போட்டான். அவன் ஸ்பரிசம் பட்டதும் அவளுக்குள் முதன்முறையாக 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்க மனம் சிரித்தாள். இதுவரை அனுபவிக்காத இனிமையான வழிகள். அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கல்யாணமான முதல் நாளிலிருந்து கணவன் விரல் கூட அவள் மேல் பட அவள் அனுமதிக்கவில்லை என்பதை நினைவு கூர்ந்தாள். ஏனென்றால் அவன் குடிகாரன். தினமும் இரவு வேலைக்கு கிளம்பியவன் பகல் முழுவதும் குடித்துவிட்டு தூங்கிவிடுவான். அவனிடம் இருந்து தப்பிக்க கலாவதி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாக்கு சொல்லி விலகிவிடுவாள். அவன் அவள் அருகில் வருவதை கூட விரும்ப மாட்டாள். பிறகு சுயநினைவுக்கு வந்தவள் அவனை விட்டு நகர முயற்சி செய்யும் போது தவறி விழ ரோகன் அவளை பிடித்தான். பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் காலிங் பெல் அடிக்க சட்டென்று இருவரும் விலகினர். நீ உட்காரு, நான் போய் பார்க்கறேன் என்றவன் கதவை திறந்தான். என்ன ஷைலு திடீர்னு? என்ன ரோகன், உள்ளவான்னு கூப்பிடாம இப்படி கேட்குற என்றாள் சைலு. ஐயோ உள்ளவா? இல்லை, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்தியா, அதான் கேட்டேன். சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ தான் எடுக்கலையே, அப்புறம் எப்படி சொல்றது என்றவாறு கலாவதியை பார்த்தாள். யார் இவ என்றாள். இவ பேர் கலாவதி, கோமதி பாட்டியோட பேத்தி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவங்களுக்கு பதில் கலாவதி வந்து வேலை பார்க்கறா. அவங்க பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க என்றவளை மேற்கொண்டு பேச விடாமல் தன் அறைக்கு அழைத்துச் சென்று நடந்ததை கூறினான். அதெல்லாம் சரி, அதுக்காக ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டில் இவளை மாதிரி ஒருத்தி வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. பாட்டி உடம்பு சரியானதும் இவ வரமாட்டா என்று கூறி சமாதானப்படுத்தி பேசிவிட்டு பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். இங்கு வழியில் இருந்த கலாவதி அப்படியே உறங்கிவிட குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்த அவளை பார்த்து அவளின் தலையை அன்பாக நீவிவிட்டான். கலாவதியை பார்த்த முதல் பார்வையிலே அவன் மனதில் அவளால் ஏற்பட்ட சலனத்தை உணர்ந்தவன் இன்று தன் அருகில் அவள் இருக்கும்போது எப்படி ஏற்படாமல் இருக்கும்? பிறகு போர்வை போர்த்தி விட்டு தூங்க வைத்து அவனே தனக்கு தெரிந்த சமையலை செய்து அவள் கண் விழிக்கும் வரை அவள் அருகில் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் கண் விழித்த கலாவதி சமையல் செய்ய நேரமாகிவிட்டதாக நினைத்து எழுந்தாள். எங்க போற? உக்காரு. இல்லை, சமைக்கணும், நேரம் ஆயிடுச்சு. காலையிலையும் சமைக்கல, மன்னிச்சிடுங்க. வழியில் அப்படியே தூங்கிட்டேன். பரவாயில்லை, நீ ரெஸ்ட் எடு, நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன் என்று தட்டில் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு தெரிஞ்சதை ஏதோ சமைச்சிருக்கேன், சாப்பிடு என்றவனை கலாவதி தட்டை வாங்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது போதும், இதை சாப்பிடு என்றான். மீண்டும் மீண்டும் வேண்டாம் என்றவளை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்தான். பிறகு இரவு வர வீட்டிற்கு தானே காரில் அழைத்து செல்வதாக கூறி அவளின் கரம் பிடித்தான். மறுத்தவள், இல்லை, என்னால் நடக்க முடியுது, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் என்று கூறி தானாக நடக்க முயற்சி செய்தவள் தடுமாறி அவனின் கரத்தை தெரியாமல் பற்றினாள். பிறகு அவனே கலாவதியை காரில் ஏற்றிக்கொண்டு வீடு வரை சென்று விட்டுவிட்டு கோமதி பாட்டியையும் நலம் விசாரித்தான். அப்போதுதான் வீட்டை முழுவதும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். விதவிதமான ஓவியங்கள் வரையப்பட்டு வீடெங்கும் தொங்கவிடப்பட்டிருந்தன. விசாரிக்கும் போதுதான் தெரிந்தது இதையெல்லாம் வரைந்தது கலாவதி என்று. இதை பற்றி கலாவதியிடம் கேட்டால் அவள் கூறப்போவதில்லை என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டவனுக்கு காரை இயக்க மனம் வரவில்லை. அவள் வீட்டை பார்த்தவாறு காரில் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் ஜன்னல் வழியாக கலாவதியை பார்க்க அவளுக்கும் என் மீது ஈடுபாடு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அவன் இன்னும் கிளம்பவில்லை என்று தெரிந்ததும் சட்டென்று மறைந்தாள். பிறகு புன்னகையுடன் காரை இயக்கினான். பிறகு ஒரு நாள் ஓய்வெடுத்துவிட்டு காலை வழக்கம் போல் வேலைக்கு வந்தாள். அப்போது வீட்டில் உறவினர்களுடன் இருந்த சரளா, வாம்மா, எப்படி இருக்க என்று நலம் விசாரித்தாள். நல்லா இருக்கேம்மா என்றாள். ரோகன் எல்லாத்தையும் சொன்னான். என்ன பண்ணுறது, நாம் ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நடத்துறாரு.
நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். சரிம்மா, நீ போய் வேலையை பாரு என்று சரளா கூற, சரி என்று கூறிவிட்டு ரோகனை பார்த்தவாறு சமையலறைக்குள் நுழைந்தாள். அங்கு ஷைலு ஜூஸ் போட்டு கொண்டிருப்பதை பார்த்து, கொடுங்க, நான் போட்டு தரேன் என்றாள். தேவையில்லை, இது நான் வாழ போகிற வீடு. எல்லாருக்கும் எப்படி ஜூஸ் போடணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அதை மறந்துடாத எப்போவும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று ஷைலு பேசுவதை ரோகன் பார்த்து கொண்டிருந்தான். கலாவதியும் அதை புரிந்து கொண்டாள். பிறகு அனைவருக்கும் விதவிதமாக உணவு சமைத்து பரிமாறினாள். அனைவரிடமும் அன்பாக பேசினாள். அவரவர்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்தாள். அப்போது சாப்பிட்ட ரோகனுக்கு இருமல் வர ஷைலு அதை கண்டு கொள்ளாமல் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சற்றும் யோசிக்காத கலாவதி அவனின் தலையில் மெல்ல தட்டி தண்ணீர் கொடுத்தாள். இதை பார்த்த ஷைலுவிற்கு ஆத்திரம் பொங்க கத்தினாள். ஏய், நீ யாருடி அவனை தொடுறதுக்கு? வேலைக்காரி, தள்ளி போடி என்றவளை பார்த்த சரளா, ஷைலு, என்ன இது இப்படி பேசுற? அவ இப்ப என்ன பண்ணிட்டா? சாப்பிடும்போது பொறையேறுனா இப்படிதான் தட்டணும். சொல்லப்போனா நீ செய்யணும், ஆனா அவ செய்யறா. ஆன்ட்டி, இதெல்லாம் ஒரு விஷயமா? சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அடைச்சிக்கும், தண்ணி குடிச்சா சரியாயிடும். தண்ணி அவன் பக்கத்துல தானே இருக்கு, அவனே குடிச்சுக்க மாட்டானா? இப்படி பொறையேறும்போது கண் கலங்கும். அப்ப தண்ணி எங்க இருக்குன்னு கொஞ்ச நேரம் தேட தோணாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாவும் அக்கறையாவும் இருந்தாதான் கடைசி வரைக்கும் நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஷைலு. அவன் மேல பாசமா இருந்தாதானே அவனும் உன் மேல பாசமா இருப்பான். அப்புறம் ரோகன் என் கூட பாசமா பேச மாட்டான்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் உன்னை மாத்திக்க ட்ரை பண்ணு என்று சரளா கூறியதில் ரோகனுக்கு ஒன்று விளங்கியது. தன் மீது அக்கறை உள்ளவர்களால் மட்டுமே தன்னை பார்த்து கொள்ள முடியும் என்று அந்த வகையில் அவன் கண்கள் தேடியது கலாவதியை தான். தனக்கு பிடித்தவாறு சமைக்கிறாள், தன் மீது அக்கறை காட்டுகிறாள், எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்கிறாள். இவள் தனக்கு மனைவியாக வந்தால் தன் வாழ்க்கை முழுமையடையும் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. ஆனால் கலாவதி என்ன சொல்வாளோ என்று நினைத்து பார்க்கையில் சிறிது பதற்றமானான். தனது விருப்பத்தை முதலில் கலாவதியிடம் சொல்ல வேண்டும் என்ற முடிவு எடுத்து நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தான். 2 நாள் கழித்து அனைவரும் ஊருக்கு புறப்பட்டவுடன் சமையலறைக்குள் சமையல் செய்து கொண்டிருந்த கலாவதியிடம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். சொல்லுங்க என்றவளிடம், நான் பண்றது சரியா தப்பானே எனக்கு தெரியல. எனக்கு நிச்சயமாயிடுச்சு. இன்னும் 3 வாரத்துல கல்யாணம். எங்க அம்மா அப்பாவுக்காக நான் சம்மதிச்சேன். ஆனால் என் மனசால ஷைலுவை விரும்ப முடியலை. அவளுக்கும் எனக்கும் ஒத்து போகலை. ஆனாலும் என் மனசை மாற்றிக்கிட்டு ஒத்துக்கிட்டேன். ஆனால் உன்னை எப்போ முதல் தடவை பார்த்தனோ அப்போவே உன் மேலே ஈடுபாடு வந்துருச்சு. ஆனால் அப்போ நீ மனக்கோலத்தில் இருந்த. அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை தான் வாழணும்னு நினச்சேன். அப்போ தான் நீ மறுபடியும் என்கிட்ட வந்த. இது கடவுளோட முடிவுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை விட வேற யாராலையும் என் மேலே அக்கறை பாசம் காட்ட முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பழைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் என்னோட காலம் முழுக்க உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. இனிமே உன்னை தவிர என் மனசில் வேற யாருக்கும் இடம் இல்லை. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு என்று அவன் கூறியதும் அவளின் கண்களில் நீர் வழிய வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியவள் தனது வீட்டிற்கு வந்து கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் போவதை தடுக்க இயலாத ரோகன் அப்படியே நின்றான். பிறகு நாட்கள் நகர கலாவதி வேலைக்கு வரவில்லை. நேராக அவள் வீட்டிற்கு சென்று விசாரித்தவன் அவள் கிராமத்தில் உள்ள பூர்வீக வீட்டிற்கு சென்று விட்டதை தெரிந்து கொண்டு கலங்கினான். இப்படி அவன் வருத்தமாக நாட்களை கடந்தாலும் தனது ப்ராஜெக்டை நல்லபடியாக முடித்து புது கம்பெனி திறக்க ஏற்பாடுகள் செய்தான். பிறகு சரளாவிடம் இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் கலாவதியின் மீது விருப்பம் உள்ளதையும் தெரிவித்தவுடன் சரளா அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று, என்னடா சொல்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இப்போ இப்படி சொல்ற? அதுவும் ஒரு விதவையான வேலைக்காரியை பிடிச்சிருக்குன்னு சொல்ற. உனக்கு என்னடா ஆச்சு? ஏம்மா, உன் மூத்த மகன் ராம் மட்டும் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கட்டிக்கலாம். ஆனால் நான் ஒரு வேலைக்கார பொண்ணை கட்டிக்க கூடாதா? ஒரு வெளிநாட்டு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா தெரியல. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு ஏழை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் உங்களுக்கு கௌரவ குறைச்சலா தெரியுது. அம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்தாதான் கடைசி வரை வாழ முடியும்னு.
என் மேலே உங்களுக்கு அடுத்தபடி உண்மையான அக்கறை காட்டுறது கலாவதி மட்டும்தாம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவள் பாஸ்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட ஃப்யூச்சர் அவ கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஷைலு நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவள் கேரக்டர் எனக்கு பிடிக்கலம்மா. அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது. மீறி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கம்மா ப்ளீஸ் என்று தன்னால் முடிந்தவரை அம்மாவிடம் பேசி சம்மதம் வாங்க முயற்சி செய்தான். சரளாவிற்கும் ஷைலுவின் குணத்தை பற்றி தெரியும் என்பதால் யோசித்தாள். பிறகு மகனிடம், தந்தை மற்றும் அண்ணனிடம் கலந்து பேசிவிட்டு கூறுவதாக சொல்லி ஃபோனை வைத்தாள். பிறகு அன்று நாள் முழுக்க காத்திருந்தவனுக்கு அண்ணன் ராமிடமிருந்து ஃபோன் வந்தது. டேய், அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க. உனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டா அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். இப்படி உன் வேலை விஷயத்தில் பார்த்து பார்த்து முடிவு எடுக்கிறவன் உன் வாழ்க்கை விஷயத்துலேயும் நல்ல முடிவாக தான் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன் விருப்பப்படி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கடா. அண்ணன் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு எல்லாரும் அங்கே வர்றோம். நாம் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி சம்மதம் வாங்குவோம் என்று ராம் கூறியது ரோகனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் உன் மனசை எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கேன். ஆனால் காதல் வந்தால் எப்படி இருக்கும்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அன்னிக்கிட்டையும் சாரி சொல்லிடனா? டேய் விடுடா, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். இப்போயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். இப்படி மறுநாள் ரோகன் குடும்பமாக கலாவதியின் கிராமத்திற்கு வந்தான். கலாவதி வீட்டிலிருந்து வெளியில் வருவதற்கு முன் ஊரே அவள் வீட்டின் முன் கூடியது. பிறகு வெளியில் வந்த கோமதி பாட்டியும் கலாவதியும் திகைப்புடன் அசையாது நின்று கொண்டிருந்தனர். அடுத்த பாகம் வரும் வரை காத்திருக்கவும்.